தாகன்னு யாராவது வீட்டுக்கு வந்தா கூட தண்ணிக்கு பதிலா பீர் குடுக்குற பரம்பரைடா எங்களுது. இப்படி ரமேஷ் கல்யாணம் சொல்லிட்டு சரக்குக்கு பதிலா ஜூஸ் குடிக்க வச்சிட்டீங்கடா. விடுங்கப்பா, இன்னொரு நாள் ஃபுல்லா குடிச்சுக்கலாம். அப்புறம்டா ரமேஷ், எப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன அரெஸ்ட் பண்றாங்க? உங்க பையன் அப்பா என்ன சொல்றாருன்னா, கல்யாணம்ன்றது ஒரு ஆயுள் தண்டனை இல்லையா, அதுக்கு எப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு கேட்குறேன். புச்சாம்பாரு பாயிண்ட் மொய்தீன்னு. சரி, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கிருஷ்ணாக்கு திவ்யாக்கு எப்போ கல்யாணம்? சீக்கிரமா பண்ணிடுவான்ப்பா. சூசைடா? ஏய் கேஷுவல். அவன் திவ்யாவை தானே கல்யாணம் பண்ணிப்பான். ஆமாப்பா, ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் சொன்னேன், அவங்ககிட்ட எதுவும் கேட்டுக்காதீங்க. சரிப்பா. அவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்டா. முன்னெல்லாம் திவ்யா வீக்லி ஒன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுவா. இப்பெல்லாம் பண்றதே இல்ல. நான் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லடா, திவ்யா பேச்சு ஏத்தால கிருஷ்ணா எரிஞ்சு வரான் இப்பெல்லாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அப்பா சரக்கு அடிச்சிருந்தேன் பாரு. ஹை டோட், பார்ட்டி எப்படி போச்சு? போச்சு. டேய், என்ன நடந்து வர? பைக் எங்க? போதையில மறந்துட்டு வந்துட்டியா? இல்ல தொலைச்சிட்டியா? உன்னதான் நான் கேட்கிறேன். எத்தனை முறை பாருக்கு போயிருக்க, ஒரு நாளாவது புல்லட் விட்டு வந்திருக்கலாம். ஏ ஃப்ரெண்ட் எத்தனை போயிருக்கா? என்ன இப்போ சும்மா क्वेश्चन கேட்டுட்டு ரொம்ப சூடா இருக்காரு. கூல் பண்றேன். கூலிங் பீர் என் மகன் விரும்பும் பொன்னான சரக்கல்லவா. ஏய் குட்ரா. வேணாம். டேய், டாடி சொல்றல, குடிமா. இங்க பாரு, நான் செம டென்ஷனா இருக்கேன். வேணா விடு. நீ டென்ஷன்ல இருக்கு தெரிஞ்சானா கொண்டு வந்தேன். அப்பா சொன்னல குடி. யோ போயா லூஸ் தனமா. உன் நல்லது தானே சொல்றேன். இத குடி, டாடி போயிரு. ஏய் சும்மா கைமி கத்தினு போ. அந்த பக்கம் பா. என்கிட்ட மட்டும் எகிரு, திவ்யா கிட்ட பம்மின்னு இரு. நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு திவ்யா கிட்ட அடி வாங்கினா அப்பன்னு ஓடி வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. போடா லூசு. எங்க அப்பா கூட என்ன அப்படி திட்டினது இல்லடா. ஆனா உங்க நண்பன் என்ன அப்படி திட்டான். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த அசிங்கத்திலிருந்து மீடுறதுக்கு எனக்கு 5 ஃபுல் தேவைப்பட்டுச்சுடா. இப்பதான் அதை மறந்தேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தி. அந்த ஸ்கூல் சவரை நீயே ஓட்டிடுறா. டேய் மொய்தீன், சிரிக்கிட்டு இருந்தா இங்கேயே சிரிக்கலாம். நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். அடக்க முடியுதுப்பா. அந்த அசிங்கத்தையே தாங்கிட்டேன். இதெல்லாம் என்னடா? ஆனால் ஒன்றுடா, அவன் என்னை திட்டினதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைடா. அவங்க அம்மா போன அப்புறம் உங்கள் கூட அவன் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளா அவன் சந்தோஷமாக இல்லை. எனக்கு அப்புறம் திவ்யா தான் அவனுக்கு எல்லாமா இருப்பான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுவும் இப்போ நடக்காது போல. எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான்டா. அவனுக்கு ஒன்றுன்னா என்னால் யோசிக்க முடியலடா. என்னப்பா சின்ன புள்ள மாதிரி? அவனுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நல்லா ஜாலியா தான் இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை வந்தவொடனே எல்லாரும் குரூப்பா சேர்ந்து குடி. டீசல் போடுறா, டீசல் போடுறா, தலைப்பாட அடிச்சேன். எவனா கேட்டீங்களா? டேய், நீ டீசல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் கார். வேணாம். ஒரு 1000 ரூபாய் கொடு. நான் எது கொடுக்கணும்? எதுக்கா? உனக்கு வசதி ரிஸ்க் எடுக்கிறான். எது டீசல் போடுறது உனக்கு ரிஸ்க் எடுக்குதா? காசை கொடுத்துட்டு போலாம். ஒரு வார்த்தை விட்டு நான் போடுற 150 ரூபா போட்டு 8 கையில கொடுறேன். நான் ஜீரோ பாத்துக்கணா. மாமே வணக்கம் மாமே. வா மாமே. உனக்கு தான் ஃபோன் பண்ண நினைச்சிருந்தா, பார்த்தா நேர்ல நிக்கிறா. ஐயா போய் கடல அடிச்சு விடுவியா? சத்தியமா மாமே, நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு ஃபேமிலியோட போய் நிக்கிறேன். அந்த ஸ்கூல் சவாரி இல்ல, ஆமா, அது உன்னை கூட்டிட்டு போக சொல்லலாம்னு நினைச்சேன். ஐயா போக முடியாதா மாமே? ஏன் மாமே? அது ஃப்ரெண்ட் ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறேன் சொல்லி காணாம போயிட்டான் மாமே. ஐயோ, அது கூட பரவாயில்ல. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் செத்து பண்ண வேற சொல்லிட்டான். பைத்தியக்காரனா அவன்? ஆமா, பெரிய பைத்தியக்காரன் தான். இப்படி ஒரு ஃப்ரெண்டா? ஆமா. சரி மாமே, நீ அந்த வேலையை பாரு. நான் நம்ம ஸ்டாண்ட் பசங்க சொல்லி சவாரியை பாத்துக்கிறேன். ஓகே மாமா. இப்ப கேட்டானடா அவன். கேட்டான உன்ட்ட நீ எங்க போறனே? ஏய் கேக்குறேன்ல, எங்க பாத்துட்டு இருக்கான்? அப்படியா? டேய் மொய்தீன் வேணாம், விடு. ரூபேஷ் போலாம். ஏன் என்னாச்சு? கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். டேய் இங்க என்ன பாக்குற? திரும்படா. ஏய் என்னடா? என்ன டாவா? வேணாம், இங்க ப்ராப்ளம் வரும். டேய் மரியாதை சொல்றேன், எத்தனை காலி பண்ணி இல்லனா சாவடி வாங்குவ. என்னது சாவடி வாங்குவானா? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவை நாங்க சாவடி அடிச்சோம். அது அடிச்சு அதே மாதிரி உங்களையும் அடிக்கணுமா? இறங்கடா பை கவுட்டே. சாமி தேவையில்லாத பிரச்சனை வேணாம். எனக்கும் கிருஷ்ணாவுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே தெரியுமே. ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணா சும்மா இருப்பாங்களா? லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டா பிரச்சனை பண்ணா பிரியாணி பண்ணுவாங்க. ஏய் என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் வீட்டுல வச்சுக்கோங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் மாத்திரம் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும்னு தோணலண்ணா. அதான பார்த்தேன். இந்த எச்சா இருக்கிறானே, இவன் ஃப்ரெண்ட் ஆள வச்சு அடிச்சுக்கிறானா. அதுக்கு காரணம் டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து இதான். கடைசி வரைக்கும் அவன் பின்னாடி உட்காந்து போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப லவ் ஃபெயிலியர் போனா பண்ணி வச்சு சாவ போறேன்னு போயிட்டான். இருக்கிறானே இல்லைன்னு கூட தெரியாது. எதா இருந்தாலும் இங்க சண்டை வேண்டாம், வீட்டுல போய் வச்சுக்கோ. தம்பி நீ கிளம்பு போப்பா, சொல்றேன்ல போ. டைமே சரியில்லை. நானா முறைக்கிற? சாமி என்ன
கொஞ்சம் சேர ஊத்துனா டேய் கிருஷ்ணாவுக்கு தான் ஆறுதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும்டா சாமி அவன் நம்பர் கடைசி எந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சுன்னு பார்க்க சொன்னியா கேட்டிருக்கேன் மச்சி நாளைக்கு காலைல கிடைச்சிடும். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி சூசைட் பண்ணி போறானடா ஏய் பாசிட்டிவா பேசுறியா? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது. பாசிட்டிவா பேசும்போது நீங்க பாசிட்டிவா பேசுனா இப்போ நாங்க நெகட்டிவா பேசுறோமா? மைதீன் வேணாம், கத்தி எழுதுரும் அசிங்கமாயிரும் பாத்துக்கோ. ஏன்டா அவனை போய் சும்மாறா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா? அதெல்லாம் வேணாம். ஏன்னா இவர் மாட்டுவாரு. ஓ நான் ஒன்றும் அதுக்காக சொல்ல. எப்போவுமே லவ் ப்ராப்ளம்னா போலீஸ் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியும் கிருஷ்ணா அப்பா வந்து கிருஷ்ணா எப்போ வருவான் போவாங்கிற டீடைல்ஸ் தெரியாதுங்கிறாரு. அவரை நம்மளே சமாளிச்சிக்கலாம். அதனால இந்த பிரச்சனையை நம்மளே டீல் பண்ணுவோம். எப்படி டீல் பண்றது? தேடலாம். அவன் பைக் ஆஃபீஸ்லையும் இல்லை வீட்லையும் இல்லை. அப்போ கண்டிப்பாக சென்னைக்குள்ளே தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். பைக்ல வெளியூர் போயிருந்தா என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன்டா, அவன் எப்பவுமே இந்த மாதிரி லாங் ரைட்லாம் பைக்ல போக மாட்டான். அப்படியே அவன் ஊரை விட்டு போனாலும் அவன் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பார்க்கிங்ல தான் பைக்கை விட்டு போயிருப்பான். ஸோ ரமேஷ் சொன்ன மாதிரி நம்ம தேடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா நம்ம கிட்ட தனியா பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு இடத்தை பத்தியோ பர்டிகுலரா சொல்லியிருப்பான். அப்படி ஏதாவது சொன்னா அப்படிலாம் சொல்ல யோசிச்சு தான் சொல்லேன். நான் யோசிக்க போறேன்ப்பா. டேய் மச்சான், உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்கிட்ட சொல்லனா? மைந்தன் ரமேஷ் கிட்ட கூட சொல்ல. சரி. நேத்து நைட்டு திவ்யா வீட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு நானும் திவ்யாவும் ஓகே கிஸ்கா ட்வைஸ் அச்சே கர்மம். மச்சான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்கிட்டயும் சொல்லாதண்ணா. நேத்து நைட்டு நானும் திவ்யாவும் என்ன செல்ஃபி எடுத்துட்டீங்களா? கிஸ்காடா. என்ன உனக்கும் அதே தானே? சேம் டு சேம். இவ்வளோ சின்ன வயசுல சாவ போறேனே, அதுவும் கேவலம் இந்த லவ்க்காக சூசைட் பண்ணி சாவ போறேனே. இன்னும் என்ன மாதிரி எத்தனை பசங்களை இந்த பொண்ணுங்க சாவடி போறாங்களோ. யார் இப்படி பண்றீங்க? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட வந்துடுறேம்மா. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ தான்ப்பா. அவங்க போனதுக்கப்புறம் என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்ட, உனக்காச்சும் வாழலான்னு பார்த்தா பின்னாடியே இருந்து என்னை வாழ விடாம டார்ச்சர் பண்ணுறாப்பா. அடியே திவ்யா, என்னை ஏமாத்திட்டு நீ சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டேடி. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரூபேஷ் மேலே சந்தேகப்பட்டு டெய்லி உனக்கு சூடு வைக்கணும். அப்படி சூடு வைக்கும்போது நீ வலி தாகாம கிருஷ்ணா அப்படின்னு என் பேர் சொல்லி கத்தணும். அதில் அந்த ரூபேஷ் மறுபடியும் காண்டா இல்லை, உனக்கு வெச்சட்லேயே சூடு வைக்கணும்டி. அப்போ தான் நீ ஆத்மா சாந்தி அடையும். ரமேஷ் டே ரமேஷ் டே எந்திரா டே ரமேஷ், என்ன ஏடா சாவ சொன்னேன்? உன்னால் தானே நான் செத்தேன். சரி அதை விடு. மேலே என் காமெடிக்கு யாருமே சிரிக்க மாட்டாங்கடா. நீ வரியா? வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். டேய் உனக்காக நான் செத்தேன்ல, எனக்காக நீ மேலே வரமாட்டியா? வாடா ஏய் வாடா வாடா வாடா. ஏன்டா கத்துற? என்னாச்சு? என்னவா இருக்கும்? கிருஷ்ணா மேல இருந்து வா சத்தி சேர்த்து விளாட்லான்னு கூப்பிட்டுருப்பான். கரெக்ட் மச்சி. ஐயோ சாரிப்பா, உங்களை பேசக்கூடாதுல்ல, வேணா அடிச்சிரு. டேய் விடிய விடிய சாரி கேட்டேன், அடிச்சுக்கோனா அடிச்சும் தொலை மாட்டேங்கிற. டேய் சௌமி சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். இன்னும் கிருஷ்ணா போன சுவிட்ச் ஆஃப்ல தான் பாருக்கு. டேய் கிருஷ்ணா அப்பாடா. நான் சொல்லலை, என்னன்னு கேளுங்க. அப்படியே போகிற வழியில மாலை வாங்கிட்டு போயிடலாம். டேய் ஸ்பீக்கரில் போடுறா. ஹலோ டேக்கண்ணா இன்னும் பால் வரலையேடா? பாலா? கன்ஃபார்ம். அப்பா நான் சௌமியா பேசுறேன்ப்பா. ஓ பால் காட்டுக்கு பதில் உனக்கு கட்சிட்டுனா அது வழக்கம் போல நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஓ சாரிடா. ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. சொல்லுங்கப்பா. எங்கடா உன் ஃப்ரெண்டு நைட் ஃபுல்லா வீட்டுக்கே வரல? எப்படி வருவான்? யாரு கிருஷ்ணாவாப்பா? அவன் தானே உன் ஃப்ரெண்டு? ஆக்சுவலாப்பா அவன் நேத்து எனக்கு ஃபோன் பண்ணாப்பா. அவன் 2 நாளைக்கு ஆஃபீஸ் வேலையா பெங்களூர் போறேன்னு சொன்னாப்பா. ஓ சாருக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ண முடியாது. இல்ல என்கிட்ட பேசும்போதே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஏடா விடிய விடிய திவ்யா கிட்ட பேசுனா அப்புறம் எப்படா சார்ஜ் நிற்கும்? அவங்க கிட்ட கூடிய சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுவாப்பா. சான்ஸே இல்லடா. எங்க போற எங்க வரேன்னு சொல்லிட்டு போற பிள்ளையா நான் பத்தி வச்சிருக்கேன். நீ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ணுறது? போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் அப்பா கிட்ட மேட்டர் சொல்லிடலாம். அப்படியே கிளம்பலாம். உங்களை விட்டு நானும் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏறுங்க. ஏய் உங்களுக்கு என்ன காது கேட்கலையா? வரலன்னா போங்கடா. நீங்கள் 2 பேரும் ஜாயின் அடிச்சு என்ன கெட்ட நாக்க பார்க்குறீங்களா? மச்சி நான் யாரையும் கெட்டவன் ஆக்கி பார்க்கணும் விரும்பல. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதியாக தூங்குவீங்க. என்னால் முடியாது. சப்போஸ் கிருஷ்ணாக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வையேன், என்னால் தான் பண்ணிட்டானோ ஒரு குற்றம் நினச்சி என் நிம்மதியாக வாழவும் கூடாது சாகவும் கூடாது. உங்களுக்கு வேணா இது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனம் போகணும்னா நான் கிருஷ்ணாவை பார்க்கணும். அது வரைக்கும் தேடுவேன். நீ கிளம்பு. போன நேரத்தை அடிச்சதுக்கு சாரி சாரி சாரி. சாரி கேட்குற சாக்கில் அப்படியே அடிச்சது சொல்லி காட்டுறியா? மைதீன் போதும்டா, இவன் பாவம்டா. மச்சி ரமேஷ் நீ சொல்றதாண்டா சரி. ஆனா நம்ம தேடணும்னா ஒரு டெட்லைன் வச்சு தாண்டா நம்ம தேடணும்.
சரி. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தேடுவோம். ஓகேவா? ம், ஓகே. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. நான் சொன்னதை கேட்க மாட்டீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் தேடுறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. பைத்தியக்காரன் கூட அப்படிலாம் யோசிக்க மாட்டான். ஏய், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேன் சார். எங்க போய் தேட சொல்றீங்களோ தேடுறேன் சார். கோவப்படாதடா. நம்ம தேடுறது லாஜிக் இல்லாம இருக்கலாம், இல்ல வேஸ்டா இருக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்ட் காணாம போயிட்டானா அவன் கடஸ்டானான்னு போன்ல விசாரிக்கிறத விட நாம 4-5 இடத்துல போய் தேடினா நம்ம மனசு உறுத்தாதுடா. எனிவே இதெல்லாம் எனக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான். அதுவும் உனக்கு விருப்பம் இருந்தா தான். என்கிட்ட பைக் இல்லப்பா, ஆட்டோல தான் போய் தேடணும். டீசல் போட காசு கொடுங்க. வாங்க. இவன் சாவ மாட்டான், இவன் ஓய மாட்டான், இவன் போக மாட்டான். ஐயோ, கவலை மறக்க சரக்கடிச்சிட்டு விஷம் குடிக்க மறந்துட்டோமே. என்ன என் விஷம்லாம் கொட்டிருச்சு. ஏன் இப்படி பண்ற? அப்பா கொஞ்சம் இருக்கு. இது புல்லை இல்ல, இது மோசமானது, இது அடங்காது, இது உருப்படாது. பர்ஃபெக்ட் டைம் டு டை. இவன் சட்டா போகும், ஒரு காணா வைப்பேன். இன்னும் ஒரே கசகசன்னு இருக்கு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாவலாமா? எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு செய்யணும்னு டாடி சொல்லியிருக்காரு. அதான் கரெக்ட். சௌமி சொல்லு. சௌமி மச்சி லைன்ல இரு, கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஓகேடா. சொல்றேன். மச்சி கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. கிருஷ்ணாவோட ஃபோன் சிக்னல் கடைசி அசோக் நகர் ஏரியால தான் கட் ஆயிருக்கு. ஏய் சூப்பர்ரா. அப்பனா அவன் அசோக் நகர் சைடு இருக்கணும். இல்ல அங்கேயும் கூட வேற எங்கேயோ போயிருக்கலாம். நம்ம சென்னை ஃபுல்லா தேடுறது நல்லது இல்ல? கரெக்டா? ஆனா அசோக் நகர் ஏரியால கொஞ்சம் நல்லா தேடலாம். சரி, யார் யார் எங்க போறீங்க? அவனை எனக்கு ஃபோன் பண்றப்ப ஃபுல்லா குடிச்சு தான் பேசினா. எங்க பார் பக்கம் தான் குடிச்சு படுத்துருப்பான். நான் எல்லாம் ஒயின் ஷாப் போய் தேடுறேன். ஃபுல்லா தேடு, ஃபுல்லா குடிச்சு தேடாத. சிஸ்டம்பா. சரி, காண்டாகாத. நான் இந்த பீச், பார்க், தியேட்டர் இங்கெல்லாம் பிச்சை எடுக்க போறியா? பா பழிக்கு பழி வாங்கிட்டாராமா. என்ன? டே ரமேஷ், நீங்கடா போற? நான் ஒரு இடத்துக்கு போறேன். ஆனா அந்த இடத்த பத்தி நீங்க யாரும் யோசிச்சே இருக்க மாட்டீங்க. மனுஷன் பண்ணாது இல்லை. செத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா திட்டினா எனக்கு என்ன? உயிரோடு திட்டினாலே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். இவன் ஓய மாட்டான், இதுக்கப்புறம் நான் அவனை குடிக்கல, நீ என்னை காரி துப்பிடுவேன். இது அடங்காது. ஐயோ பசிக்குத. ஹலோ, ரூம் நம்பர் 102க்கு ஒரு KFC பக்கெட் சிக்கன் சொல்லுங்க. அப்படியே ஒரு டயட் கோக்கன் சொல்லுங்க. ஓகே. ஹலோ ஹலோ, அவங்க சாஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. கொஞ்சம் சண்டை போட்டு நிறைய வாங்கினாங்க. ஐயோ, வேலைக்கு போடான்னு சொன்னதுக்கு இப்படி தூக்கு போட்டு சொல்லிட்டானே. யாருக்கும் எங்கெங்கயோ போகணும்னு தோணுச்சு. இங்க போகணும் யாருக்காவது தோணுச்சா? சார் சார் சார், நேத்து மட்டும் 6 பேர் சூசைட் பண்ணினாங்க சார். அதுல ஒண்ணு கிழன் சார். சரக்கு அடிக்க துட்டு கொடுக்கலன்னு பொண்டாட்டிய பயம் புத்துறன்னு சும்மா நான் சுருக்க மாட்டேன் சார். அது போய் நல்லா மாட்டிக்கிச்சு. அப்புறம் நீங்க கேட்ட ஏஜ்ல ஒரு 3 பாடி வந்தது சார். அதுல ஒண்ணு ஏர்ல உனி சார். மூஞ்ச பாத்தீங்கன்னு நினைச்சிங்களா, கிழிஞ்சு போன குட் பால் மாரி இருக்கான் சார். இன்னொன்று சார், டீல எரிஞ்சுது. அதை பார்த்து நினச்சிங்க, பெலா பையன் தோல் மாரி மூஞ்செல்லாம் சொச்சரியா இருக்கேன் சார். 3ஆவது சார், தூக்கில் தொங்குந்து. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களா, செம்மையா ஊஞ்சி ஊஞ்சி சிரிப்பீங்க சார். இப்போ எதை சார் நீங்கள் முதல்ல பார்க்க போறீங்க? ஆப்ஷன் ஏ, ஏரில் ஊந்த போனோம். ஆப்ஷன் பி, தீல எரிஞ்ச போனோம். ஆப்ஷன் சி, தூக்கில் தொங்கின போனோம். யோ ஏதோ ஒன்று காட்டியா? ஓகே, நீங்களும் பார்க்கலாம். ஒரு பாடி ஆப்ஷன் ஏ, ஏரில் ஊந்த போனோம். பாடி வச்சு ப்ரோக்ராம் பண்றான், பைத்தியமா? இதா பார்த்து சொல்லு சார். சார் பயங்கர தில்லு சார். நீங்க இந்த உப்பி போன முகத்தை பார்க்க வருங்க எல்லாம் மைக்கச்சி கீழே விழுந்துறாங்க சார். சார் தீல எரிஞ்ச போனே நீ அசால்ட்டா பாப்ப சார். 2ஆவதா பார்க்க போறது ஆப்ஷன் பி, தீல எரிஞ்ச போனோம். பார் சார், இதான்னு பார் சார். என்ன சார் இவ்வளோ அசால்ட்டா பார்க்குறீங்க? இந்த மூஞ்சை நான் பார்க்கணும்னா பச்சா தான் சார் பார்க்க முடியும். சார் நம்ம லைன்ல ஒரு வேகன்சி காலி ஆகுது, வந்துடுறீங்களா? அடுத்து காட்டியா? சார் அங்க போறீங்க? ஆப்ஷன் சிக்கு போனோம். இதே பார் சார், ஆப்ஷன் சி, தூக்குல தங்கன போனோம். பார் சார், பயடாதீங்க சார், நகிறேன். இதான் இல்லையா? என்ன சார் மூஞ்ச அதுக்கு இப்படி வச்சு நிக்கிற? சார் பொழுது மேல உயா சார். சார் மே ஹெல்ப் யூ சார்? நான் ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமும் வந்துச்சு. இது வேற ஐட்டம். புரியலங்க. பை த பை, ஐ அம் ரிஷி. இருக்கட்டும், இப்போனா அதுக்கு திஸ் இஸ் மை கார்ட். ஓகே ரிஷி, சிற்றின் பஸ் அந்த மாதிரி பார்க்குறா நீ? தட்ஸ் ரைட். போயா, ஒன்றும் தேவையில்ல, வாங்கிட்டாங்க. சாரி ப்ரோ. டேய் தம்பி, இங்க பார். டார் திஸ் சைடு. யூ இல்லத்தா
இங்கே என்னண்ணா கூப்பிட்டீங்க? ஆட்டோ டிரைவரா? ஆமாண்ணா, ஷேர் ஆட்டோ. நானும் தான் சேர் ஆட்டோ டிரைவர். அப்படியாண்ணா? ஒன் தப்பான டைம். ஆமா, உன்னை காலையில வளசரகம் பாரில் பார்த்தேன், மத்தியானம் நெசப்பாக்கம் பாரில் பார்த்தேன். இப்போ இந்த பாரையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. என்ன ஓசி குடிக்காரியா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா. டாய், குடிகாரங்களுக்குள்ள பொய்யே சொல்லக்கூடாது. இந்த அடி. ஐயோ சத்தியமா இல்லைண்ணா. ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் காணாமல் போயிட்டான். அதான் எங்கன்னா பாரில் குடிச்சு பார்த்துருக்கானு சொல்லிட்டு தேடலான்னு வந்தேண்ணா. ஓ, லவ் ஃபெயிலியரா? ஆமாண்ணா. அப்ப கண்டிப்பா இங்கதான் குடிச்சிட்டு படுத்தாடப்பா, போய் தேடு. சரிண்ணா, அதுதானே நம்மளும் சொன்னோம். பாத்தீங்களாடா, அவன் ஃப்ரெண்டு காணாம போன சோகத்துல குடிக்கவே மாட்டேன்றான். இதே நீங்களா இருந்தா நான் காணாம போயிட்டா சோக குடிப்பீங்களா? அண்ணா, ஏன் தம்பி நீ தேட போலையா? ஹார்ட் வேணாண்ணா, பீர்னா. இவனுக்கு போய் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா பாரு. டேய், அந்த பீர் எடுத்துக்குறா. கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, வீட்டில் போய் குடிச்சுக்கிறேன். நீ எங்கனாலும் போய் குடி. அம்மா உன் ஃப்ரெண்டு காணாம போனான்னு சொன்னீல? ஆமாண்ணா. அவன் போட்டோ எதை வச்சிருக்கியா? இருக்குண்ணா. ஷோமி. இவன் தானா? டேய், இவனுக்கு நேற்று ராத்திரி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. பாத்துறீங்களா? எங்கண்ணா? அடா இருப்பா, டக்குனு கேட்க யோசிக்கணும்ல. எங்க பார்த்தோம்? டேய், இவன் நேற்று குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணானு நான் தான் ராமசுப்பு குடல புடிச்சு வச்சேன்டா. அது இவன் தான்டா. அது இவன்லண்ணே. இவன் தான்டா. ஆமாண்ணா, அது இவன் தானே. ஏதாவது பிரச்சனையாண்ணா? அடா ஒண்ணு இல்லப்பா, நேத்து இவன் அப்பா குடிச்சிட்ட புள்ளை போட்டு அடிச்சிடாமா. நான் தான் 4 தட்டு குடல புடிச்சு வச்சேன்பா. அவன் அப்படிப்பட்ட பயலாம் இல்லைண்ணா. ஏதோ போதையில தெரியாம பண்ணிருப்பானா, விட்டுருண்ணா. அத்தை விடு, நீ நம்ம பையனாகிட்ட ஷேர் ஆட்டோ வேற. சரி வா, அவனை ரிலீஸ் பண்ணலாம். டேய், ஒரு ஆட்டோ கூப்பிடுறோம். ப்ரொசீட். என்னண்ணா நம்ம வண்டியை வச்சுட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? தம்பி, நீ இப்படி சொல்ல எதிர்பார்க்கவே இல்லப்பா. டீசல் மட்டும் போடுறேண்ணா. நீ இப்படி சொல்ல எதிர்பார்க்கவே இல்லையப்பா. தம்பி, நீ தலைவர எடுத்துக்க. நீ தலை பேடா. ஆமாண்ணா. நான்தாப்பா தலை பேடுப்பா. அப்படியாண்ணா? சூப்பர். தேங்க்யூப்பா. போலாம்ப்பா. லவ் யூ தலை. உங்க ரூம் கக்குஸ்ல தண்ணி வருதா? எங்க ரூம்ல வரலங்க. அதுக்கு 5 நிமிஷம் ஆயி போய் இடம் கொடுத்தீங்கன்னா ஆயுஷ் பூரா உங்களை நான் மறக்க மாட்டேங்க. யோ வெளில போயா. அட நான் கூட நினைச்சேங்க, ஆனா வெளியே போனா கழுவி ஊறுறது ரொம்ப கஷ்டங்க. யோ ரூம் விட்டு வெளில போயான்னு சொன்னேன். பார்த்தா பச்சை மாதிரி இருக்க. டு நாட் டிஸ்டர்ப் போட்டு போட்டிருக்கேன். தெரியல. போர்டு போட்டிருக்கிறது தெரியுது, அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு தெரியலையே. டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிக்கணும். டு நாட் டிஸ்டர்ப்னா என்னங்க அர்த்தம்? கழுவி ஊத்துக்குள்ள கிளம்புன கழுவி போயா. ஊத்துறீங்களா? இன்னும் நான் போகலையே. நிம்மதியாக சூசைட் பண்ணி சாவலான்னு பார்த்தா இவனே சா வச்சிருவான் போல இருக்கு. சார், இந்த பொண்ணுங்களே மோசம் சார், எல்லாம் ஏமாத்துக்காரீங்க. பசங்க மட்டும் யோக்கியமா? எதை பொம்மையா லவ் பண்றீங்க? எல்லாம் டைம் பாஸ்க்கு தானே. டைம் பாஸா? எங்களுக்கா இல்ல உங்களுக்கா? ஓகே ஓகே, காதல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆண்களா அல்லது பெண்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி நாம் பேசுறதை விட நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் சொன்னாதான் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அவர் யாருன்னா, சமீப கால திரைப்படங்களில் காதலையும் சரி காதலிச்சவங்களும் சரி எவ்வளவு மேக்ஸிமம் கலாய்க்க முடியுமோ அவ்வளவு கலாய்ச்சவர். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க. வெல்கம் அண்ட் வெல்கம். காதல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கா சந்தானம்? நானா PK அமீர் கான் மாதிரி பறக்கந்தட்டுல இருந்தா இறங்கி வர நானும் மனுஷன் தான் கோபி. லைஃப்ல கண்டிப்பா எல்லாருக்குமே காதல் அனுபவம் இருக்கும். இந்த டிபேட்ல நீங்க சொல்ல போற ஒரு முடிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ப்ளீஸ் டேக் எ சீட் சந்தானம். தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு பொண்ணு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. கேளுமா. சார் உங்க லவ் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏமா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பாய் ஃப்ரெண்ட் வேலைனா ரெடியா இருக்கா? காதலால நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார். காதலால நாங்க ரொம்ப இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? கோபி சொல்லுங்க சந்தானம். அந்த கேள்வி அங்க நின்னு கேட்க கூடாது, இந்த பக்கம் வந்து கேளுங்க. சாரி சந்தானம், சாரி. சொல்லுப்பா. நான் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணேன் சார். கடைசியில் அவன் ஏமாத்திட்டு போயிட்டா. உண்மையா லவ் பண்ணா ஏமாத்திட்டு தான்ப்பா போவாங்க. அதே உஷார் பண்ணிட்டு கைட்டு உள்ளான்னு பாரு, கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். சார் நீங்க எப்பவுமே பசங்க சப்போர்ட் தானா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இருக்கிற ஃபேக்டர் சொன்னா அது அவங்களுக்கு சாதகமாயிடுச்சு. சந்தானம், பொதுவா பசங்க கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அது என்னன்னா, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியல, இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதை பத்தி உங்க அப்படி சொல்ற பசங்க எல்லாம் இன்னும் சரியா அப்டேட் ஆகலன்னு தான் சொல்லணும் கோபி. ஆக்சுவலா இப்பெல்லாம் பொண்ணுங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்றது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? எப்படி சொல்றீங்க?
இப்போ ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ்ல அவைலபிள்னு போட்டிருந்தா என்ன யார் வேணாலும் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு I see. அர்த்தம். அதே ஃபீலிங் இரிட்டேட்டிங் போட்டிருந்தா அந்த பொண்ணோட லவ்வர் வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓ அப்ப ஃபீலிங் லோன்லின்னு இருந்தா வீட்ல யாரும் இல்ல சீக்கிரம் வான்னு அர்த்தம். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா போயிடுவீங்க போல. ஃபேமிலி பாப்பா சந்தானா. ஐயோ நேற்று போட்டிருந்தாலே ரூபேஷ் போயிருப்பானா? சந்தானம் சொன்னது கரெக்டா? சார் 100% உண்மை சார். அன்னைக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ அதை தான் நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடுவோம் சார். மைக் அவங்க கிட்ட கொடுங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். மைக்கை மேல கொடுங்க. உண்மைதான் சார். When your intelligence is hijacked by the hormones, the love is not settling in the body system. So, love failure ஆனபோது உங்க மனநிலை எப்படி இருந்தது? கதவு தாப்பா போட்டு அழுது சார். மூஞ்சி அழுத மாதிரி தான் இருக்கு இதுக்கு. அங்க மேல கொடுங்க. பிளேடால கையை கட் பண்ணிக்கிட்டேன் சார். ஏய் அவன் பூரா போட்டிருப்பாண்டி, எப்படி புழுத்து பாரு. எவனை பார்த்தாலும் செவில் அறையில் போல் தோணும் சார். வா நான் உன்னை அறையிறேன். தம்பி நீ சொல்லுப்பா. அவ கொடுத்த கிஃப்ட் கிரீட்டிங்ஸ் கார்டு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்தி வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணி அசியசியமா திட்டிட்டேன் சார். நேரில் போய் திட்டியே உரைக்கல அவளுக்கு. வீட்டை விட்டு ஒரு வாரம் வெளியும் வரல, வேலைக்கும் போல சார். இவன் நம்ம என்னடா இவன்? நான் யாரையும் லவ் பண்ணல சார். என் ஃப்ரெண்ட் லவ் பற்றி பேச தான் இங்கே வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணான் சார். இத்தனைக்கும் அவன் சொந்தக்கார பொண்ணு தான் சார். என்ன காரணம்னே தெரியல, அவனை விட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் சார். ஃபீலிங்ஸ் தாங்க முடியாமல் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். கூட இருந்த எங்களாலே அவனை காப்பாற்ற முடியல சார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். சந்தானம், சந்தோஷமா ஆரம்பிக்கிற நிறைய காதல் இந்த மாதிரி சோகத்துல தான் போய் முடியுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல ஆக்சுவலா அவர் சொன்னாரு என் ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்றேன்ட்டு. உண்மையிலே இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டு அவர் தான் போயிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டிவியில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராம் பிடிக்கல அப்படின்னா உடனே டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறோம். சேனலை மாற்றி வேற ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்க்குறோம். அந்த மாதிரி லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனையாக நம்மளை நம்ம அழிச்சிக்க கூடாது. வேற ஒரு நல்ல விஷயத்தை தேடி நம்ம போகணும். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு அந்த பொண்ணுக்காக சாகிறவனோ இல்ல அந்த பொண்ணை சாவடிக்கிறவனோ ஆம்பளை இல்ல. இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டுப்பேன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறான் பார், அவன் தான் ஆம்பளை. உங்க 2 பேருக்குமே பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். லவ்வை பொறுத்த வரைக்கும் தேடி வந்தா டேக் கேர், விலகி போனா டோன்ட் கேர். லைஃபை ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. வாழ்றதுக்கு பேர் தாங்க வாழ்க்கையே. வாழ்க வளமுடன். சூப்பர். லவ்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் இதை விட ஒரு சூட்டபிளான முடிவு யாராலுமே கொடுக்க முடியாது. நிச்சயமா இது உங்க 2 சைடுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். மேலும் ஒரு அற்புதமான தலைப்போட எதிரும் புதிரும்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது படவா கோபி வித் ஸ்டார் சந்தானம்.